ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அறிவிப்பாளர் ரோஷான் முகமது தொகுப்பில் அடையாள பயணம் உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருபாலருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றையது 075 41 41 704. ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வணக்கம் நேர்களை மற்றொரு அடையாள பயணம் சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஸ்கை தமிழ் வழங்கி கொண்டிருக்கின்ற அடையாள பயணம் நிகழ்ச்சியிலே வாரம் ஒவ்வொரு அதிதிகள், குறிப்பாக இந்த இலங்கை தேசம் பெற்றெடுத்த, இலங்கை தேசம் போற்றுகின்ற சிறந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களிடமிருந்து சமூகத்துக்கு பல்வேறு விடயங்களை பெற்றுக் கொடுக்கின்ற, அது மாத்திரமல்லாமல் அந்த ஆளுமையினுடைய அனுபவ பகிர்வினை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு வித்தியாசமான சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த அடையாள பயணம் நிகழ்ச்சி வாரம் ஸ்கை தமிழினால் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றும் அந்த அடையாள பயணம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நேர்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவு, நேர்கள் தந்து கொண்டிருக்கின்ற பெருமதி வாய்ந்த கருத்துக்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸ் வாயிலாக, இன்பாக்ஸ் வாயிலாக எல்லாம் பல்வேறு நேர்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு முதலில் மனமார்ந்த நன்றிகளை நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இன்றைய அடையாள பயணம் நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற அதிதியை நான் அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். அதாவது கண்டி மாவட்டம் கம்பளை எனும் அழகிய ஊரிலே பிறந்த ஒருவர். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு கலைமானி பட்டத்தினை முடித்தவர். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே இதழியல் கற்கை நெறியோடு கற்றலுக்கு பின் இலங்கை வானொலியிலே 1995ஆம் ஆண்டு இணைந்து அறிவிப்பு பணியுடன் கல்வி சேவையின் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தவர். சுவர்ணவாகினி, ரூபவாகினி, சுயாதீன தொலைக்காட்சி என சின்ன திரைகளில் செய்தி வாசிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் சிறிது காலம் லொத்தர் சீட்டிலுப்பிலும் தொகுப்பாளராகவும் கடமையாற்றிய ஒருவர். தொடர்ந்தும் தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் நடிப்பு, மேடை நிகழ்ச்சி தொகுப்பு, வானொலி விளம்பரங்களை காண குரல் என பல பரிணாமங்களை கொண்ட ஒரு ஆளுமையினை நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் விருது, அதுபோல சிறந்த தொலைக்காட்சி வாசிப்பாளர், செய்தி வாசிப்பாளர் விருது, அதுபோல சிறந்த வானொலி செய்தி வாசிப்பாளர், சிறந்த வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் என பல்வேறு அரச விருதுகளை தன் பக்கம் பெற்ற ஒரு சிறந்த ஆளுமை. அது மாத்திரமல்லாமல் சிறுபாராயத்திலிருந்து தனது கவிதை துறை காரணமாக நெற்றிக்கண் என்ற ஒரு கவிதை நூலினை இந்த இலக்கிய உலகுக்கு தந்த பெருமைக்குரியவர். வானொலிக்காக பல பாடல்களை எழுதி அதற்காகவும் பல்வேறு விருதுகளை பெற்றதான். இப்போது வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர், இலங்கை வானொலியுடைய அறிவிப்பாளர், செய்தி வாசிப்பாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர், எங்கள் அன்புக்குரிய நாகபூசணி கருப்பையா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் ரோஷான். உங்களுக்கும் எப்படி நலமாக இருக்கிறீங்க? ஏராளமான நலமாக இருக்கிறோம். நீங்கள் என்று அதிகமாக உற்சாகமாக இருப்பதாக எனக்கு தெரிகிறது. நிறைய நேர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அவர்கள் வழங்குகின்ற உற்சாகம் எல்லாவற்றுக்குமாக அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், வளமையாக ஒருவரை நேர்காணல் செய்து நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக கடமையாற்றியிருப்பீர்கள். இன்று ஒரு வித்தியாசமாக நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நீங்கள் ஒரு அதிதியாகவும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கும் சந்தோஷம். உங்களை முதல்கான் எமது ஸ்கை தமிழ் குடும்பத்தினர் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மிக்க நன்றி. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோஷான், சொல்லுங்கள். நிறைய சொல்லிவிட்டீர்கள்.
நிச்சயமாக நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றோம். முதலாவது கேள்வியோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். உங்களை ஒரு நேயருக்கு உங்களை ஒரு சிறந்த அறிவிப்பாளர், சிறந்த செய்தி வாசிப்பாளர், ஒரு சிறந்த கவிஞர் என்றுதான் எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு பின்னால் வேறு ஏதாவது கலைத்துறையில் ஆர்வம் இருக்கிறதா? பாடல் பாடுதல் அல்லது வேறு ஏதாவது கலைத்துறையில் உங்களுக்கு பாண்டித்யம் இருக்கிறதா? பாண்டித்யம் என்று சொல்வதை விட சிறு பிராயத்திலே பரதநாட்டியம் பயின்றிருக்கிறேன், சங்கீதம் பயின்றிருக்கிறேன். மற்றபடி அந்த சிறு வயது என்று சொல்லும் போது ரோஷான், எங்களுடைய பாடசாலை காலத்தை நினைவு கூற வேண்டும். என்னவென்றால் அப்போது நாங்கள் எங்களுடைய நண்பியரோடு சேர்ந்து கதை எழுதுவோம். இருவர் சேர்ந்து கதை எழுதுவோம். ஒருவர் அதற்கான படங்களை எல்லாம் வரைவார், நன்றாக வரையக்கூடியவர். இப்படி எங்களுடைய பாடசாலை காலமே ஒரு எழுத்தோடு தான் ஆரம்பித்தது. அந்த காலத்தில் பாடசாலையில் கலை நிகழ்வுகளில் பங்கு கொள்வோம். நடனம், பாடல் எல்லாமே பாடுவோம். இப்போது பாடலில் கொஞ்சம் டச் விட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாம், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பேசப்படாத பக்கங்களை பேசுகின்ற அல்லது உங்கள் சார்ந்த அனுபவங்களை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரம் அலங்கரிக்க போகின்றது. வெறுமென 1 மணித்தியாலம் அல்லது அரை மணித்தியாலம் நேயர்கள் உங்களை ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக, ஒரு சிறந்த ஆளுமையாக பார்த்திருப்பார்கள். உங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற இந்த ஊடக தடயங்கள், இந்த ஊடகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நேரம், உங்களுக்கு பின்னாலே நீங்கள் கொண்ட சவால்கள் போன்றவற்றை நாங்கள் வெளிப்படையாக நிகழ்ச்சியிலே பேச போகின்றோம். நிகழ்ச்சியிலே மற்றொரு கேள்வியினை நான் தொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாகபூசணி என்கின்ற ஊடக ஆளுமை எத்தனையாம் ஆண்டு இந்த ஊடகத்துக்குள்ளே வருகின்றீர்கள்? நீங்கள் எத்தனையாம் ஆண்டு ஒளிவாங்கியினை கையிலே பிடிக்கின்றீர்கள்? 95ஆம் ஆண்டு. முதலில் நான் மலையக சேவையில் தான் என்னை இணைத்துக் கொண்டேன். வானொலியோடே தான் வளர்ந்தேன் என்று சொல்லலாம் ரோஷான். என்னென்று சொன்னால், வானொலியில் பாடல்கள் கேட்பது, வானொலி நாடகங்கள் கேட்பது என்று எங்கள் குடும்பமே அந்த வானொலியோடு மிகுந்த நெருக்கம். அதாவது வானொலி ரசிகர்கள் நாங்கள். அந்த வகையில் நான் வானொலிக்கு நிறைய எழுதியிருக்கிறேன். பத்திரிகை, வானொலி, ஏனைய சஞ்சிகைகளுக்கு எல்லாம் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். வானொலிக்கு நான் ஆக்கங்களை எழுதுகின்ற போது கண்டி மலையக சேவையிலே அறிவிப்பாளர்களுக்கு தேர்வு நடக்கிறது என்று விண்ணப்பம் பார்த்தேன். அதாவது வானொலி மஞ்சரி என்ற ஒரு சஞ்சிகை அந்த அந்த நேரத்தில் அதிலே இருந்து நான் விண்ணப்பித்து நாங்கள் கண்டி மலையக சேவைக்காக தேர்வு செய்யப்பட்டாலும் கூட கொழும்பிலே பிரதம காரியாலயத்தில் தான் எங்களுக்கு எல்லா பயிற்சியும் நடந்தது. பயிற்சி வழங்கும் போது நான் ஒன்றை பெருமையாக சொல்ல வேண்டும் ரோஷான். நாங்கள் இருந்த காலகட்டத்தில் வானொலி ஜாம்பவான்கள், அறிவிப்பு துறையின் ஜாம்பவான்கள், உலக அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் முதல் கொண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள், இலக்கிய கர்த்தாக்கள் எங்களுக்கு பயிற்சிகளை வழங்கினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இங்கே வந்து வேலை செய்தால் என்ன என்ற ஒரு வேண்டுகோளையும் கூட எனக்கு முன்வைத்தார்கள். அதன் பிறகு விருப்பத்தின் பேரில் நான் கொழும்புக்கு வந்து கல்வி சேவையிலே என்னுடைய பணியை தொடர்ந்தேன். கல்வி சேவையிலே தயாரிப்பாளராக நிறைய கல்வி நிகழ்ச்சிகளை, முறைசாரா கல்வி, அதாவது முறைசார் கல்வி என்பது கல்வியோடு தொடர்புடையது. முறைசாரா கல்வி, கலைகள், கவின்கலைகள், இப்படி பல நிகழ்ச்சிகளை நான் வேறு என்ன சொல்ல வேண்டும், அப்படியே பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரோஷான் என்கின்ற ஒருவர் இப்போது என்னை நேர்காணல் செய்யும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன். நிச்சயமாக நானும் பெருமிதம் அடைகின்றேன் உங்களை நேர்காணல் செய்வதில். எனது ஊடக பயணத்திலே இது ஒரு மறு வடிவமாக அல்லது இந்த ஊடக பயணத்திலே எனக்கான ஒரு அஸ்திவாரமாக நான் பார்க்கின்றேன். உங்களை நான் நேர்காணல் செய்வதில் நிகழ்ச்சியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும். இந்த ஊடக பயணம் என்பது உங்களது பார்வையில் ஒரு கடினமான துறையா அல்லது இலகுவான துறையா? கடினமா இலகுவா? நான் விண்ணப்பித்ததுமே தேர்வாகிவிட்டேன். தேர்வாகி வந்தவுடனே செய்தி வாசிப்பாளராகவும் தெரிவு செய்யப்பட்டு விட்டேன். எனக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைத்தன. நான் நினைக்கிறேன் எங்களால் செய்ய முடியும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற போது, எங்களுக்கு மூத்த அறிவிப்பாளர்கள், சிரேஷ்ட அறிவிப்பாளர்கள் அல்லது நிர்வாகிகள் நினைக்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறார்கள் என்று. ஆனாலும் சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது என்று நாங்கள் அத்தோடு தேங்கிவிடக் கூடாது ரோஷான். நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும்.
ஒரு அறிவிப்பாளராக, நாங்கள் ஒரு தயாரிப்பாளராக நாங்கள் கடமையேற்ற பிறகு இன்னும் இன்னும் நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அப்டேட் செய்து கொள்வது என்று சொல்லலாம் இல்லையா? நாங்கள் அப்படியே தேங்கி விடாமல், நான் அறிவிப்பாளராகி விட்டேன் என்று அப்படியே இருந்து விடாமல், இன்னும் இன்னும் இந்த உலகம் பறந்து விரிந்திருக்கிறது. அதிலிருந்து புதிய புதிய அம்சங்களை நாங்கள் புதிதாக கற்றுக்கொள்கிறோம். இப்போது முன்பு என்றால் பத்திரிகை, சஞ்சிகைகள், புத்தகங்கள் தான். இப்போது இதோ நீங்கள் எங்கேயோ இருக்கிறீர்கள், நான் வீட்டிலிருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு உலகம் நவீனமயமாகி பறந்து விரிந்து இருக்கிறது. அதற்கேற்ப எங்களுடைய தேடல்கள், எங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக ஒருவர் சோபிக்கலாம் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய தாழ்மையான கருத்து அது. ரோஷா. ஆம், இலங்கை கலாசார அமைச்சு நடாத்திய வானொலி அரச விருது விழா 2020 பல அரச விருதுகளை தந்த ஒரு விருது விழாவாக நாங்கள் பார்க்கின்றோம். இது அண்மையில் நடந்த உங்களுக்கான ஒரு விருது நிகழ்வு சம்பந்தமாக நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே உங்களோடு பேசிவிடலாம் என்று நினைக்கின்றேன். அது குறிப்பாக பிப்ரவரி 13 வானொலி தினமான பிப்ரவரி 13 கொழும்பிலே இடம்பெற்றது. உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீதுக்கு அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அந்த நிகழ்விலே வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்த நிகழ்விலே உங்களுக்கு சிறந்த அறிவிப்பாளர் என்கின்ற ஒரு விருது கிடைத்தது. அந்த விருது சம்பந்தமாக நீங்கள் எமது நேயர்களுக்கு சொல்லுங்கள். அந்த விருதுக்கு உங்களை பரிந்துரைத்தார்கள், வேறு யாரெல்லாம் இந்த துறைக்கு இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டார்கள்? இது சம்பந்தமாக சுவாரஸ்யமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏராளமானவர்கள் இதற்காக விண்ணப்பித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போது எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ரோஷான், நிறைய அலைவரிசைகள் இருக்கின்றன. புதிய அலைவரிசைகள், புதிய என்று சொல்லுகின்ற போது வானொலி என்பதை விட இப்படி முகநூல் இன்னும் இல்லையா, இந்த இப்படி நிறைய அலைவரிசைகள் இருக்கின்றன. அவற்றில் எல்லோருக்குமே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எல்லோருமே விண்ணப்பித்தார்கள். நடுவர்கள் என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள். இதை விட வேற என்ன சொல்லலாம்? நான் இந்த இடத்தில் இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஊடகத்துறையிலே நீங்கள் முழுமையாக சாதித்து விட்டதாக நினைக்கின்றீர்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. சாதனையாளர்கள் என்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் பேசப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அன்று இலங்கை வானொலியை பொறுத்தவரையில் அன்று தனிக்காட்டு ராஜாவாக இலங்கை வானொலி கோலோச்சி கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய அலைவரிசைகள் தோன்றி இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் போட்டித்தன்மையும் அதிகரிக்கும் இல்லையா? உங்களை போன்ற புதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். உங்களை போன்றவர்களோடெல்லாம் நாங்கள் போட்டி போட வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களை துரத்தி பிடிக்க எங்களுக்கு முடியாது இல்லையா? நாங்கள் ஓடிவிட்டோம். உலக அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஓடி விட்ட இடத்திலிருந்து புதியவர்கள் ஓடுகிறார், புதிதாக அவர்கள் ஓட்டத்தை ஆரம்பிக்க முடியாது என்று ஏதோ ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். இந்த ஊடகத்துறையிலே நீங்கள் இன்னும் படிக்க வேண்டும், இந்த ஊடகத்துறையில் நான் இந்த விடயத்தினை இன்னும் படித்து முடிக்கவில்லை என்கின்ற விடயம் என்ன? நிறைய ரோஷான். அதாவது நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஏதோ ஒரு ஏர் டைம் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுக்குரிய நேரம் ஒரு 3 மணியிலிருந்து 6 மணி வரை, 1 மணியிலிருந்து 3 மணி வரை, இப்படி எங்களுக்குரிய நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை செய்து முடித்த பிறகும் நான் இன்னும் இதை நன்றாக செய்திருக்கலாம், நான் இதை இப்படி செய்திருக்கலாம், அடரா விட்டு விட்டேன். அல்லது சில நேரங்களில் செய்தி வாசிக்கின்ற போது ஒரு சின்ன தடுமாற்றம் வந்து விட்டாலும் அது அன்று முழுதும் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். இயல்பு தவறு விடுவது மனித இயல்பு, நாக்கு புரள்வதும் இயல்பு தான். ஆனாலும் அது கஷ்டமாக இருக்கும். சில பேரை பார்க்கின்ற போது மிகச் சிறப்பாக, சிறுவர்களாக இருந்தாலும் புதியவர்களாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக தங்களுடைய இந்த ஒலிபரப்பு சேவையை செய்கின்ற போது அடே நாம் இப்படி செய்யலாமே என்கின்ற எண்ணம் தோன்றும். அதை விட இன்னும் பெரியவர்கள் புகழப்படுகின்ற போது, அவர்கள் இன்னும் நிறைய தங்களுக்கான விடயங்களை முன்வைக்கின்ற போது, புதிய அம்சங்களை தருகின்ற போது, அடடா நாங்களும் இப்படி செய்யலாமே, செய்திருக்கலாமே என்று தோன்றும். அப்படி என்றால் இன்னும் நாங்கள் கற்க வேண்டும் என்பதுதான் இல்லையா ரோஷான்? ஆமாமா, இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. சொல்லுங்கள். நான் சட்டென்று முடித்து விடுகிறேனா? நீங்கள் மிக ரத்தின சுருக்கமாக ஆழமான பதிலினை நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பதில்களுக்குள் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. எப்படி இருக்கிறது இன்னும் ஒருவர் உங்களை நேர்காணல் செய்ய உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கிறது? அதுதான். ஏனென்றால் சில சமயங்களில் நான் நேர்காணல் செய்கின்ற போது
மிகச் சுருக்கமாக பதிலே சொல்லி விடுவார்கள். ஒரு வரி அல்லது ஆம் இல்லை என்று கூட பதில் வந்துவிடும். இப்படி வருகின்ற போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதான் உங்களை கேட்டேன். நான் ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்லி இல்லை, உங்களை உங்களிடம் சிரமத்தில் ஆழ்த்திவிடு. கேள்விகள் கேட்பதற்கு 1000 கேள்விகள் என் பக்கம் இருக்கிறது. ஒரு அடையப்பா. இந்த ஊடக பயணத்துக்குள்ளே பல்வேறு தடயங்களை தாண்டி தசாப்த காலங்களாக இந்த ஊடகத்துக்குள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஊடக ஆளுமை. இந்த கேள்வி கேட்பதற்கு பொருத்தமான ஒரு அதிதி என்று நினைக்கின்றேன். அந்த கேள்விக்குள் செல்கின்றேன். இந்த வானொலி தொலைக்காட்சி அறிவிப்பாளர்கள் என்கின்ற இந்த மகுடத்துக்குள் குறிப்பாக ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அல்லது ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இந்த நிகழ்ச்சியை செய்கின்ற ஒருவர் இந்த வானொலிக்குள்ளும் இந்த தொலைக்காட்சிக்குள்ளும் தாண்டி அவர் சமூகத்துக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அவர்கள் நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? சமூக நிகழ்வுகளிலே அவர் கரிசனை உடையவராக இருக்க வேண்டும். அவரை மற்றவர்கள் மதிக்கின்ற அளவுக்கு அவர் நடந்து கொள்ள வேண்டும். ரோஷன், அவருடைய உடை, ஆடை, அலங்காரம் முதல் கொண்டு அவருடைய பேச்சு, அவர் ஒரு மனிதனை பற்றிய கௌரவம் அவருடைய மொழி பிரயோகத்தில் தான் இருக்கிறது. எனவே அவருடைய பேச்சு அவரை பிரதிபலிக்கிறது. எனவே அவற்றிலெல்லாம் அவர் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் தயாரிப்பாளர், அறிவிப்பாளர் என்று அதற்கு வெளியே என்று சொன்னீர்கள், சமூகம் என்று சொன்னீர்கள். சமூகத்தை பற்றிய அக்கறை இருப்பதோடு சமூகத்தின் நிகழ்வுகளில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் சமூகத்துக்கு அவர் நிறைய கொடுக்க வேண்டும் இல்லையா? மொழி முதற்கொண்டு, மொழியை திருத்தமாக பேசுவது முதல் கொண்டு பல சேவையை ஒரு ஆசிரியராக, ஒரு கலைஞனாக, ஒரு அறிவிப்பாளர் செய்ய வேண்டும். நீங்கள் மொழி என்று சொன்னபோதுதான் ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த ஊடக பயணத்திலே நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் புதியதாக வருகின்றவர்கள் சரி, இந்த தமிழை சரியாக பயன்படுத்துவதில்லை, தமிழ் மொழி நயம் அல்லது லகர வேறுபாடுகள் பிழைக்கிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த இளம் ஊடகவியலாளர்கள், இந்த ஊடகத்துக்குள் வரப்போகின்ற இளம் ஊடக ஆர்வலர்களுக்கு இந்த மொழிநடை சம்பந்தமாக நீங்கள் சொல்ல வருகின்ற அறிவுரை என்ன? இது முக்கியமான ஒரு விடயம் ரோஷன். வரப்போகிறவர்களுக்கு மட்டும் இல்லை, வந்திருக்கிறவர்களுக்கும் கூட அது மிகவும் கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் மொழி என்பது அதற்கு உரியதாக இருக்க வேண்டும். ஒருவர் எங்களுக்கு ஆங்கிலத்தில் நிறைய பரிச்சயம் இல்லாவிட்டால், நாங்கள் ஆங்கிலம் சரளமாக பேச தெரியாதவர்கள் என்றாலும் கூட ஒருவர் ஒரு சொல்லை ஆங்கிலத்திலே பிள்ளையாக சொல்லிவிட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவரை பார்த்து நகைக்கிறோம், அவரை பழிக்கிறோம், எள்ளி நகையாடுகிறோம். தெரியாத மொழியையே நாங்கள் ஒருவர் பிள்ளையாக பேசிவிட்டார் என்றால் இப்படி செய்கிறோம். ஆனால் எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் கவனிக்காது விட்டு விடுகிறோம், பிள்ளையாக பேசுகிறோம். நிச்சயமாக இப்போது நிறைய பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் சரியாக உச்சரிக்கிறார்கள் என்று சொல்லலாம். நிறைய பேர் அதை பெரிதாக கருதுவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பயிற்சி கொடுப்பதற்காக சென்ற இடங்களில் கூட இவர்கள் ஏன் எதற்கெடுத்தாலும் தமிழ் உச்சரிப்பு என்று சொல்கிறார்கள் என்ற விமர்சனங்களும் கூட வந்ததாக நாங்கள் அறிந்தோம். ஒரு அறிவிப்பாளர் என்றால் அங்கு பிரதானம் என்ன? அவருடைய குரல். அந்த குரலிலே அவர் வெளிப்படுத்துகின்ற எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். ஒரு பாடகர் ஒரு பாடலை பாடுகின்ற போது குரல் இனிமையாக இருந்தால் மட்டும் போதாது. அவருடைய அந்த பாடலில் இருக்கின்ற நம்மை லயிக்க செய்கின்ற அந்த தன்மை, அவருடைய அந்த மொழி பிரயோகம் எல்லாமே சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு அறிவிப்பாளருக்கு மொழி என்பது மிக மிக முக்கியம். மொழி, அதுவும் உச்சரிப்பு என்பது மிக முக்கியம். ஏனென்றால் தமிழுக்கு அழகு இல்லையா? தமிழுக்கு அழகு. அப்ப அழகை அழகு என்று சொல்லிவிட முடியாது. அது ஒரு சொல் பல பொருள் தருகின்ற வார்த்தைகள் தமிழிலே ஏராளமாக இருக்கிறது. பொருளும் பிழைத்துவிடும். சொல்லில் பிழை இருந்தால் அது மன்னிக்கப்படலாம், பொருளில் தான் பிழை இருக்கிறது என்று பிறகு நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டி வந்துவிடும். எனவே நாங்கள் இயன்ற அளவு, அதில் முக்கியமாக ரோஷான், நாங்கள் அந்த சரியாக தமிழ் பேசுபவர்களை செவிமடுத்தால் நிச்சயமாக நம்மை நாம் திருத்திக் கொள்ளலாம். அதை விட சிறுவயது முதலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான உச்சரிப்பை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆங்கில ஆசிரியர்களை தேடி தேடி அலைகிறோம் இல்லையா? சிறந்த ஆசான்கள் வேண்டும், எங்களுடைய பிள்ளை ஆங்கிலத்திலே நன்றாக பேச வேண்டும், புலமை பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் தமிழை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம். தமிழ் எங்களுடைய தாய்மொழி. அதிலும் குறிப்பாக அந்த மொழியை பிரதானமாக மூலதனமாக வைத்து நாங்கள் செய்கின்ற தொழில் இந்த அறிவிப்பு தொழில். எனவே
செய்யும் தொழில் நேர்த்தியாகவும் இல்லையா சிறப்பாகவும் இருக்க வேண்டும். எனவே மிக மிக முக்கியம் உச்சரிப்பு. மொழி ஆளுமை கட்டாயம் இருக்க வேண்டும். மொழி ஆளுமை உடைய ஒருவர் தான் சிறந்த அறிவிப்பாளராக சோபிக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இளம் ஊடக ஆர்வலர்கள், அதுபோல இந்த ஊடகத்துக்குள் இருக்கின்ற சிறந்த அறிவிப்பாளர்களுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மொழி சம்பந்தமாக பேசுவதற்கு நாள் கணக்கிலே பேசலாம், நாள் கணக்கிலே விரிவுரை செய்யலாம். அந்த அளவு ஒரு ஆழமான தமிழ் அழகிய மொழிக்குள்ளே பல மொழி நடைகள் அந்த பல விதமாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இதனை பேசுவதற்கு ஒரு நாள் முழுக்க தேவைப்படும். இன்னும் ஒன்று ரோஷான், நாங்கள் மொழியை அதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற போது அதை உரத்து வாசித்தால் எங்களுடைய மொழி திருந்தும். அதே போல நல்ல மொழி பிரயோகிக்கின்றவர்களுடைய உரையாடல்களை அறிவிப்புகளை கேட்டு பழக வேண்டும். ஏனென்றால் மொழி முக்கியம் இல்லையா? நாங்கள் தமிழ் அறிவிப்பாளர்கள் தமிழில் அறிவிப்பு செய்கின்ற போது தமிழ் சரியாக இருக்க வேண்டும். அதை கேட்டுத்தான் குழந்தைகள் வளர வேண்டும். இளைய சமுதாயம் சரியாக வளர வேண்டும். அதாவது சரியான மொழி பிரயோகத்தை கேட்டு அவர்களும் பிரயோகிக்க வேண்டும். உங்களை வானொலியிலே ஒரு செய்தி வாசிப்பாளராக வீட்டிலே இருந்து நேயர்கள் கேட்பார்கள். அந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்களை எமது நேயர்களுக்கு கூறினால் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு செய்தி வழங்கப்படுகின்ற நேரம் முதல், நீங்கள் கலையகத்துக்கு செல்லுகின்ற நேரம் முதல், அந்த செய்தியினை முடிக்கின்ற நேரம் வரை நீங்கள் எவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவீர்கள்? வீட்டிலிருந்து சென்று நீங்கள் செய்தியினை எவ்வாறு தயார் செய்வீர்கள்? அது சம்பந்தமாக சுவாரஸ்யமாக நேயர்களுக்கு கூறுங்கள். எங்களுடைய வானொலியை பொறுத்தவரை, வானொலியை தானே கேட்கிறீர்கள்? வானொலியை பொறுத்தவரையிலே காலை 6 மணிக்கு செய்திகள், பிறகு 12:45, பிறகு மாலை 6 மணி, இரவு 9 மணி. இந்த நேரத்துக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே நாங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதாவது செய்தி பிரிவுக்கு சென்று விட வேண்டும். செய்தி பிரிவிலே செய்தி ஆசிரியர் இருப்பார். செய்தி ஆசிரியர் மொழிபெயர்த்து சொல்ல சொல்ல அதை ஒருவர் தட்டச்சு செய்து தருவார். அவர் ஒவ்வொரு பிரதியாக தட்டச்சு செய்து எங்களிடம் தருவார். அதை நாங்கள் பார்ப்போம். அதிலே ஏதேனும் சின்ன தவறுகள் இருந்தால் நாங்கள் அதை செய்தி ஆசிரியரிடம் சொல்லி திருத்திக் கொள்வோம். பிறகு கையிலே எடுத்துக்கொண்டு நாங்கள் கலையகத்துக்கு செல்வோம். கலையகத்துக்கு சென்று அங்கே அந்த குறி இசை, அதாவது தீம் இசைத்ததும் நாங்கள் செய்தியை வாசிக்க தொடங்குவோம். சில சந்தர்ப்பங்களில் எல்லா செய்திகளும் நமது கைகளுக்கு கிடைக்காது. நேரத்தை பார்த்து விட்டு நாங்கள் கலையகத்துக்கு ஓடி சென்று வாசிக்க தொடங்குவோம். அப்போது அவர்கள் கொண்டு வந்து தருவார்கள். சுட சுட அப்போதே செய்தி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அந்த சுட சுட வருகின்ற செய்தி ரணம் எப்படி இருக்கும்? ஒரு திடீரென ஒரு செய்தியை உங்களிடம் வந்து தந்தால் அந்த நொடிப்பொழுது எப்படி இருக்கும்? வாசிக்கத்தான் வேண்டும். அந்த திறமையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை, அதை நான் வாசிக்க முடியாது, ஒரு தடவை வாசித்து பார்த்து விட்டுத்தான் வாசிப்பேன் என்று சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுடைய திறமையை வளர்த்து, இந்த செய்தி வாசிப்பிலே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு விடயம் அது, மிக முக்கியமான ஒரு விடயம் அது. சரி, நிச்சயமாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு வரலாம். இது ஸ்கை தமிழ் வழங்குகின்ற அடையாள பயணம் நிகழ்ச்சி. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருபாலருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0. மற்றையது 075 41 41 704. ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி.
சந்தைப்படுத்தல் துறையில் புதிய பரிணாமம் AMR அட்வர்டைசிங். சந்தைப்படுத்தல் துறை மாத்திரமல்ல, பல்வேறு துறை சார்ந்த விடயங்களை சுமந்து வருகிறது AMR குரூப். சமூக நிறுவனத்தின் கீழ் துறை சார்ந்த கிளைகளாக AMR அட்வர்டைசிங், AMR கமர்ஷியல் வெஞ்சர்ஸ், AMR Blossom Education, AMR Repta Foundation என்பன பரிணமிக்கின்றது. இளம் தலைமுறையின் சிறந்த எதிர்காலம் AMR குரூப். AMR அட்வர்டைசிங். பிரதான காரியாலயம் கல்யாண வீதி, சாய்ந்தமருது. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07616198184. ஸ்கை தமிழ் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அடையாள பயணம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். எமது இன்றைய நிகழ்ச்சியிலே ஊடகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை, இந்த ஊடக பயணத்திலே தசாப்தங்கள் கடந்து இந்த ஊடகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த நாடறிந்த, இந்த இலங்கை தேசம் போற்றுகின்ற ஒரு சிறந்த அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி வாசிப்பாளர் என பல்வேறு அரச விருதுகளை பெற்ற நாகபூசணி அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பேசப்படாத பக்கங்களை பேசுகின்ற ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைகளுடைய விடயங்களை, ஆளுமைகள் சார்ந்த கேள்விகளை கேட்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே தொடர்ந்தும் இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டும். அதாவது, நீங்கள் விரும்புகின்ற சொல்லுங்கள். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் மொழி பற்றி நாங்கள் அறிவிப்பு செய்கின்ற போது மொழி பற்றி பேசினோம். மொழியிலே இன்னும் ஒன்றும் இருக்கிறது. நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறோம், எப்படி முடிக்கிறோம். ஆரம்பித்து விட்டோம், ஏதாவது பேசி முடிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையில் கூட பலர் அறிவிப்பு செய்வதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். சில நேரம் ஒருமையில் ஆரம்பித்து பன்மையில் முடிக்கிறது, பன்மையில் ஆரம்பித்து ஒருமையில் முடிகிறது போன்ற மாதிரியான பிழைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் திருத்திக் கொள்வது நல்லது. ரோஷான், நான் முக்கியம் என்ற வகையிலே இதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். இந்த நிகழ்ச்சியிலே சொல்லிவிட்டேன். எங்களுடைய நேயர்கள் என்ன சொல்கிறார்கள்? நேர்கள், அதிகமான நேர்கள் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற நேர்கள் சிலரையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பஹ்ரைன் நாட்டிலே இருந்து இலங்கையைச் சேர்ந்த இர்ஷாத் முகமது இணைந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். ஐ ப்ரே டு ஆல் மைட் குட் டு க்ரோ more in this field brother and guest நாகபூசணி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். மனமார்ந்த நன்றிகள். அதுபோல முகமது இல்ஹாம் புத்தளத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதுபோல இன்புக்ஸ் வாயிலாகவும் சில நேர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாய்ந்தமருது கல்முனையிலிருந்து ரஜாய் இணைந்திருக்கின்றார். உங்களது நேராக பல நிகழ்ச்சிகளை பார்ப்பதாகவும், உங்களது நிகழ்ச்சிகள் அத்தனையும் நான் தொடர்ச்சியாக பார்ப்பேன் என உங்களது ரசிகனாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அவருக்கும் நன்றிகள். அதுபோல அதிகமான நேயர்கள் சாய்ந்தமருது அம்ஜத் இணைந்திருக்கின்றார். கொழும்பு பிரதேசத்திலிருந்து சுஜித் இணைந்திருக்கின்றார். அதுபோல இன்புக்ஸ் வாயிலாக கம்பளை பிரதேசத்திலிருந்து, நீங்கள் பிறந்த ஊர் நினைக்கின்றேன், அங்கிருந்து ஒருவர் இணைந்திருக்கின்றார். நான் உங்களது நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்ப்பேன். உங்களது நிகழ்ச்சி பிடித்திருக்கும். உங்களது தமிழ் மொழி நடையும் உங்களது அந்த விறுவிறுப்பான நிகழ்ச்சி செய்யும் அழகும், நீங்கள் நிகழ்ச்சி செய்கின்ற போது ஆறுதலாக மிக அமைதியாக சொற்களை மொழிகளை கையாளுகின்ற விதமும் எனக்கு பிடித்திருக்கிறது. உங்களை நான் நேரிலே சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என சொல்லியிருக்கின்றார். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஜாபீர் இணைந்திருக்கின்றார். அதுபோல பல நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். இறுதி வரை உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியிலே இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். அதுக்கிடையில் இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்டாக வேண்டும். நீங்கள் ஒரு வானொலி அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக தற்போது இரண்டை விடவும் பொதுவாக இப்போது இந்த தொலைக்காட்சி வானொலிகளையும் தாண்டி ஒரு கையடக்க தொலைபேசிக்குள் செய்திகள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமூக ஊடகங்கள் என்கின்ற ஒரு விடயம் ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றதை அனைவரும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இந்த சமூக ஊடகம் சம்பந்தமாக தற்போது சில வதந்திகளும் இந்த சமூக ஊடகங்களூடாக பரப்பப்படுகின்றது மிக வேகமாக. இந்த தொலைக்காட்சி வானொலிகளையும் தாண்டி இந்த சமூக ஊடகத்தை நீங்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த
தொலைக்காட்சி, வானொலி இவற்றுக்கெல்லாம் ஒரு கடப்பாடு இருக்கிறது. சரியானதை சொல்ல வேண்டும் என்பது. இது சரிதானா என்பதை சரிப்படுத்திக் கொண்டு தான் அதை நாங்கள் செய்தியாக சொல்கிறோம். ஆனால் சமூக ஊடகங்களை பொறுத்தவரையிலே சில செய்தி நிறுவனங்கள், உங்களை போன்ற நிறுவனங்கள் நிச்சயமாக சரியான தகவல்களை தான் கொடுக்கிறார்கள். ஆனால் சிலர் விளையாட்டுத்தனமாகவோ அல்லது விபரீதமாகவோ சில தவறான பதிவுகளை இட்டு விடுகிறார்கள். இது தவிர்க்க முடியாத ஒன்று ரோஷான். ஏனென்று சொன்னால் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல நல்லது கெட்டது எதிலும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே நாங்கள் தான் அதை பிரித்து பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமூக வலைத்தளங்கள் என்பது மிக முக்கியமான பங்கை ஆற்றுகின்றன. இந்த மாதிரியான இப்போது COVID-19 பிரச்சனையிலே சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும். எல்லோரும் எதற்கெடுத்தாலும் சும்மா சுற்றி திரிய எல்லாம் முடியாது. ஆனால் உங்களுடைய சேவையை நீங்கள் வழங்க வேண்டும். இந்த சேவையை வழங்குவதற்கு இப்போது இந்த நவீன தொழில்நுட்பம் மிக மிக உதவியாக இருக்கிறது. அதுபோல சமூக வலைத்தளங்கள் பல நல்ல விடயங்களை நமக்கு தருகின்றன. சில சந்தர்ப்பங்களில் அவை பிழையான பாதையையும் காட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றன. நாங்கள் அவற்றிலிருந்து நாங்கள் விலகி இருப்பது நல்லது. நல்ல விடயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு. நீங்கள் விரும்புகின்ற அல்லது நீங்கள் மதிக்கின்ற ஊடக ஆளுமை யார்? என்னுடைய சிரேஷ்ட மூத்த ஒலிபரப்பாளர்கள் எல்லாருமே என்னுடைய மதிப்புக்குரியவர்கள் தான் ரோஷா. ஏனென்றால் அவர்களிடமிருந்துதான் நாங்கள் நிறைய கற்றிருக்கிறோம். எனவே அவர்கள் நாங்கள் ஆரம்பத்தில் பயிற்சி அறிவிப்பாளர்களாக சென்றிருந்த சமயங்களில் அவர்கள் எங்களை திருத்துவார்கள், அழைத்து பாராட்டும் தெரிவிப்பார்கள். இப்படி செய்தீர்கள், நன்றாக இருந்தது என்று பாராட்டும். அதே நேரத்தில் எங்களுடைய தவறுகளையும் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அவர்கள் அமைத்து வைத்த பாதையில், அவர்களுடைய வழிகாட்டலில் தான் நாங்கள் இன்னும் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை பின்தொடர்ந்து மற்றவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, இந்த ஊடக பயணத்திலே நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எதுவென்று கேட்டால் நீங்கள் எதை சொல்வீர்கள்? சவால்கள் என்று சொன்னால் ரோஷான், பொதுவாகவே இப்போது பெண்கள் எத்தனையோ சாதித்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட, பெண்களாக நான் இதை முன்பும் கூட சொல்லி இருக்கிறேன் ஒரு பேட்டியில், ஒரு பெண் வாசற்படியை தாண்டும் போது பிரச்சனையும் அவளோடு அடியெடுத்து வைக்கிறது. ஆக பிரச்சனைகள் என்பது இல்லாதவர்கள் யாரும் இல்லை. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வித்தியாசமான பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றையும் நாங்கள் புறந்தள்ளிவிட்டு நேர்மையான பாதையில் நடையை போட்டால் சரி, இல்லையா? என்ன சொல்கிறீர்கள்? நிச்சயமாக உங்களது கருத்தினை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்டால் அதுக்கு நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? அதாவது ஒரு ஊடகவியலாளருக்கு அல்லது ஒரு அறிவிப்பாளருக்கு இருக்கக்கூடாத பண்பு எதுவென்று கேட்டால் நீங்கள் எதை சொல்வீர்கள்? பொய் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, பித்தலாட்டம் இருக்கக்கூடாது, பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு ஊடகவியலாளர், ஒரு அறிவிப்பாளர் என்கின்ற போது மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது, தனி அந்தஸ்து இருக்கிறது. அன்றைய காலகட்டங்களில் நடிகையருக்கு இணையாக இவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற ரசிகர்கள் என்றும் கூட இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அன்பு செலுத்துகின்ற போது அவர்களுக்கு சரியான தகவல்களை நாங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் பொய்முகங்கள் காட்டக்கூடாது. ஒரு பொய்முகத்தை காட்ட இல்லை, எப்போதும் உண்மையை பேச வேண்டும். பொய்களை பேசுகின்ற ஊடகவியலாளர்கள் ஊடகத்தில் ஒரு ஹரிச்சந்திரனாக இல்லாவிட்டாலும் இயன்ற அளவு உண்மையை பேசினால் நல்லது. சரியானதை சொன்னால் சரிதானே? ஒரு நீண்ட ஒரு திறந்த கலந்துரையாடல், மனம் திறந்து பேசுகின்ற ஒரு கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடலை பார்க்கின்றேன். பேசிக்கொண்டிருக்கின்ற நேரம் நீங்கள் உங்களை சிலருக்கு ஒரு கவிதாயினி, கவிதை எழுதுகின்றவர் என்று சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் கவிதை எழுதுகின்றவர்களை வசந்தம் தொலைக்காட்சியில் தூவானம் நிகழ்ச்சியிலே கவிதை எழுதுகின்ற கவிஞர்களை நீங்கள் நேர்காணல் செய்வது சம்பந்தமாக பேசுகின்ற போது நீங்கள் மிக அழகாக பலரை நேர்காணல் செய்திருக்கின்றீர்கள். இந்த இலக்கிய உலகுக்கு புத்தகங்களை தந்த, கவிதை நூல்களை தந்த, இலக்கியத்துக்கு, இந்த இலக்கிய உலகுக்கு இலக்கிய நூல்களை தந்த இலக்கியவாதிகளை பலரை நீங்கள் நேர்காணல் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளியிட்ட ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தினை நான் தரம் 9 இந்த புத்தகத்தினை நான் கையிலே வைத்திருக்கின்றேன். இந்த புத்தகத்தினை சாய்ந்த மருதூரை சேர்ந்த மருதூர் மஜீத் என்கின்ற
ஒரு இலக்கிய ஆளுமை, உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். அவர் எனக்கு ஒரு நேரம் சந்தித்த போது எனக்கு இது அன்பளிப்பு செய்தார், தரம் 10 கால பகுதியிலே. இந்த புத்தகம் சிந்தனை. சொல்லுங்க. உங்களுக்கு இப்படி புத்தகங்களை எல்லாம் சேகரிக்கும் பழக்கம் இருக்கிறதா ரோஷான்? இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு நேர்காணல் பலரை செய்தது காரணமாக நான் நேர்காணல் செய்து கொண்டிருக்கும் போது என்னை நீங்கள் நேர்காணல் செய்கின்ற ஒரு சங்கடம், பழக்க தோஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். சிந்தனை வட்டத்தின் 180வது வெளியீடாக நெற்றிக்கண் என்ற அந்த கவிதை தொகுதி, நாகபூசணி கருப்பையா என்ற அந்த உங்களது இந்த புத்தகம் நான் நினைக்கின்றேன் 74 பக்கங்களை கொண்ட ஒரு கவிதை புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தினை நான் சில மேடைகளில் ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் உங்களிடம் சொல்கின்றேன். தரம் ஓயல் காப்போத உயர்தரம் படிக்கின்ற போது கூட இந்த புத்தகத்தில் இருந்த ஒரு கவிதையை எனது கவிதை போன்று நான் மேடையில் வாசித்திருக்கிறேன். அதை நான் எனது கவிதை என்று சொல்லவில்லை, நான் வாசித்து. சொல்லுங்கள் சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் கவிதையாக அதை வாசித்தீர்கள், அது சரி. இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். சில போட்டிகளுக்கு, கவிதை போட்டிகளுக்கு மாணவர்கள் எழுதுகிறார்கள். அதை திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் சில சமயங்களில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி திருத்தும் போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இதுவும். அப்படி திருத்துகின்ற போது ஒரு கவிதையை பார்த்தால் அதிலே இருக்கின்ற ஒரு கவிதை, அதாவது நான் எழுதிய ஒரு கவிதை அவர் போட்டிக்கு அனுப்பி இருக்கிறார். பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நாங்கள் சுயமாக சிந்தித்து சுயமாக படைக்க வேண்டும். இன்னொருவருடைய பிரதியை எடுத்து நாங்கள் அனுப்பக்கூடாது, இல்லையா? அந்த அளவுக்கு நாங்கள் இளைய சமுதாயத்தை இந்த சில சமயங்களில் நீங்கள் சொல்வது போல ஏதாவது ஒன்று வேண்டுமாக இருந்தால், ஒரு கட்டுரையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், எழுத வேண்டுமாக இருந்தால் அன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் தேடுவோம், அல்லது யாரையாவது கேட்டு எழுதி தாருங்கள் என்று சொல்லுவோம், அல்லது நாங்கள் சிரமப்பட்டு சிந்தித்து எழுதுவோம். ஆனால் இப்போது கூகுளை தட்டியதும் தலைப்பை போட்டதும் வந்து விடுகிறது, இல்லையா? அதை பார்த்து அப்படியே விருதி பண்ணுகின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதே போல இந்த புத்தகத்தில் இருந்த ஒரு கவிதையை அவர் போட்டிக்காக எழுதி அனுப்பியிருந்தார் ஒரு மாணவர் அல்லது ஒரு மாணவி. அதை திருத்தும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்து விட்டது. எப்படி இருந்திருக்கும்? அந்த தருணம் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கின்றேன். நான் அந்த விடயத்தினை முடிக்கின்றேன். நான் ஒரு கவிதை நிகழ்ச்சி அல்லது ஒரு மாணவ மன்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொருவரும் தனது திறமைகளில் வெளிக்காட்ட வேண்டும். அது சொந்த படைப்பாண்டு இல்ல, யாராவது ஏதாவது ஒரு திறமையினை மேடையில் வெளிக்காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே இந்த கவிதையிலிருந்து நான் ஒரு கவிதையை மேடையில ஏறி தலைப்பை சொல்லி அந்த கவிதையை அழகாக வாசித்து விட்டு இறங்கி விட்டேன். எல்லோருக்கும் அந்த நான் வாசித்த மொழிநடை பிடித்திருக்குமோ தெரியாது, மேடையை விட்டு இறங்கியவுடன் பல ஆசிரியர்கள் என்னிடம் கைதந்து அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகின்ற போது அந்த கவிதையை நான் எழுதியதாக நினைத்தார்களோ என்ற ஒரு சங்கடத்திலே அந்த நிகழ்ச்சி முடியும் வரை நான் அந்த அந்த மண்டபத்திலே அமர்ந்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நன்றி உரை செலுத்த வேண்டிய பொறுப்பும் எனக்கு வந்திருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரை செலுத்துவதற்காக எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நன்றி உரையிலே நான் கூறினேன், நான் வாசித்த அந்த கவிதை தெளிவு பெறு என்கின்ற அந்த கவிதை நான் எழுதியதல்ல. அது மிக இந்த ஊடக ஆளுமையாக, ஊடகத்திலே தவிர்க்க முடியாத ஆளுமை நாகபூசணி கருப்பையா அவர்கள் எழுதிய கவிதை. அந்த நூலினை நீங்கள் ஒவ்வொருவரும், கவிதையிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் என்று நான் இறுதியிலே சொல்லிவிட்டு இறங்கிவிட்டேன். அதன் பிறகுதான் எனது உள்ளம் ஆழ்ந்தது, நிம்மதியை அடைந்தது. அப்படியான ஒரு தருணமே நான் சுவாரஸ்யமாக அதை உங்களிடம் பகிர்ந்து நான் பெருமிதம். மகிழ்ச்சி ரோஷான், மகிழ்ச்சி, நன்றி. இந்த கவிதை புத்தகத்தில் உங்களிடம் கேட்டாக வேண்டும். ஒரு கவிதையினை நான் அதிகமாக எல்லா கவிதையும் வாசித்திருக்கிறேன். அதில் ஒரு கவிதை அன்பிலார் என்று வருகின்ற கவிதை. அந்த கவிதையோட தலைப்பு நான் நினைக்கின்றேன் அன்பில்லாதவர் என்று வரும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியாது. அந்த கவிதை குறிப்பாக அடிக்கடி எட்டி பார்க்கும் அன்றைய நினைவுகள், அடி வைக்கும் வழியெல்லாம் அடிபட்ட வழிகள், ஓடி கைகோர்த்து உள்ளத்தை வெளிக்காட்டி ஆடி கழித்த நட்பு அரைக்காசு பெறவில்லை, பள்ளி காலம் தொட்டு பல்கலைக்கழகம் வரை சொல்லில் வரா நட்பு சொந்தம் மறந்த நிலை, கூட பிறப்பெல்லாம் கூட வராதென்று, கூட பிறப்பெல்லாம் கூட வராதென்று நாடிய தோழமை நவின்றது ஒரு காலம், நேய நட்பும் ஒரு நாளில் தேயும் என்று காயம் பட்ட பின்பே கருத்தில் கொண்டதுண்மை என்று இந்த 60ஆம் பக்கத்தில் அமைந்திருக்கின்ற கவிதை மிக அழகான வரிகளை சொல்கிறது. அந்த கவிதை காலமாக புரியவில்லை. ஆனால் ரோஷான், அர்த்தத்தோடு நீங்கள் வாசித்தீர்கள், பொருள் புரியும்படி வாசித்தீர்கள்.
அழகாக வாசித்தீர்கள். அப்ப இப்போது நினைக்கிறேன் நீங்கள் பாடசாலையில் சிறப்பாக வாசித்திருப்பீர்கள் என்று. அப்படி வாசிக்கும் போதே உங்களுக்கு பொருள் புரிந்திருக்குமே. எனக்கு அதாவது இந்த நான் சிலருடைய அதிகமாக எல்லா கவிதையிலும் பொருளை உணர்ந்து கொண்டேன். இந்த கவிதையில் 3-4 தினம் வாசித்தேன். சற்று அந்த நீங்கள் உண்மையாக சொல்ல வருகின்ற விடயம் என்ன என்பது எனக்கு புதிதாக உண்மையாக இருக்கிறது. இது சொல்ல சம்பந்தமாக கூறுங்க. என்னவென்றால், அதாவது நட்பு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் பாடசாலை காலத்தில் நான் பெற்றுக்கொண்ட நட்பு, பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட நட்பு எல்லாமே இன்னும் என்னோடு இந்த சமூக வலைத்தளங்களின் வாயிலாக தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லோருமே இன்னும் அந்த நட்போடு இருக்கிறோம். நான் வாசித்திருக்கிறேன் ரோஷான், திருமணங்கள் மட்டுமல்ல, ஆத்மார்த்தமான நட்புகள் கூட சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன என்று, அந்த மாதிரியான நட்பு எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் இது கவிதையாகத்தான் தந்திருக்கிறேன். அதாவது கூடப்பிறப்பு கூட வராது, ஆனால் நட்பு வரும் என்று நம்பி இருந்தது. அப்படியெல்லாம் பேசிய நட்பு இப்போது இல்லை என்பதாகத்தான் அந்த பாடல், அந்த கவிதை அர்த்தப்படுகிறது. ரோஷா, நீங்கள் கவிதை எழுதுவீர்களா? நானும் சில கவிதைகள் எழுதியிருக்கிறேன். இன்னும் கவிதை புத்தகங்கள் எதுவும் வெளியிடவில்லை. அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற இன்னும் ஒரு சிலரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ILM அஸ்ஜத் இணைந்திருக்கின்றார், கல்முனை ஃபரோஸ் இணைந்திருக்கின்றார், அதுபோல அஸ்மியம் கனீஃபா நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார். அதுபோல நிகழ்ச்சியை நான் தோஹா கட்டாரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என இன்பாக்ஸ் வாயிலாக அமீர் சொல்லியிருக்கின்றார். அதுபோல AB ஃபர்ஷாத் இணைந்திருக்கின்றார், நாகபூசணி கருப்பையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார். அதுபோல இல்ஹாம் இணைந்திருக்கின்றார், ஷம்னா இணைந்திருக்கின்றார். அதுபோல வாழைச்சேனையிலிருந்து இஜாஷ் இணைந்திருக்கின்றார். அதுபோல இர்ஷாத் முகமது இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியிலே ஏராளமான நேயர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியினை அதிகமானோர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வேலாயுதம் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியிலே. இப்படியாக நிகழ்ச்சியிலே உங்களை ஒரு அரை மணித்தியாலம் அல்லது 1 மணித்தியாலம் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக பார்த்தவர்களுக்கு உங்களது அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களது ரசிகர்களுக்கு என்று நினைக்கின்றேன். இதுக்கு முன் நீங்கள் இவ்வாறான நேர்காணல்களில் பங்கு கொண்டிருக்கின்றீர்களா? ஒரு முறை நான் தமிழகத்துக்கு, தென்னிந்தியாவுக்கு சென்றிருந்த போது அவர்கள் ஒரு பத்திரிகைக்காக என்னை நேர்காணல் செய்திருந்தார். அப்போது அவர்களோடு பேசியது பல வருடங்கள், 15-20 வருடங்களுக்கு முன்பு. அது அதுக்கு பிறகு என்றுதான் ரோஷான் என்னை நேர்காணல் செய்கிறார். இலங்கையிலே நான் முதலாவது நேர்காணல் செய்கின்றேன் நினைக்கின்றேன் உங்களை. அப்படியா? அப்படி ஆமா ஆமா ஆமா. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி வருகிறது, இந்த இளம் ஊடக ஆர்வலர்களுக்கு பொருத்தமான கேள்வி நினைக்கின்றேன். இந்த தற்போது இருக்கின்ற ஊடகத்துக்கு வருகின்ற இளம் ஊடக ஆர்வலர்கள் இந்த நடப்பு விவகாரம் அல்லது முறை சார்ந்த நிகழ்ச்சிகள் எதையும் செய்வதற்கு முயல்வதில்லை. ஒரு வானொலி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ, ஒரு நேரத்தினை செலவு செய்த பாடல் நிகழ்ச்சிகள், அப்படியான நிகழ்ச்சிகளுக்கு தான் அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் ஒழிய அரசியல் நிகழ்ச்சி, ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகின்றவர்களை பேட்டி காண்கின்ற நிகழ்ச்சி, ஒரு ஒரு நடப்பு சார் நிகழ்ச்சிகளில் யாரும் பங்கு கொள்வதில்லை. இதற்கான காரணம் என்ன? ஒருவேளை அவர்கள் இந்த துறைக்கு வர வேண்டும், ஏனென்றால் இந்த துறைக்கு வந்தால் பேரும் புகழும் நிறைய கிடைக்கிறது, அதற்காக வந்து விட்டார்களோ, மற்றவற்றை செய்வதற்கு அவர்களுக்கு இயலாமல் இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ரோஷான். இது தவிர அவர்களால் நிறைய முடியும், ஏனென்றால் இன்றைய இளைய சமுதாயம் நடப்பு விவகாரங்களோடு எப்போதுமே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், அவர்கள் எப்போது பார்த்தாலும் தலையை குனிந்தபடி இந்த ஹேண்ட்போனோடு தானே இருக்கிறார்கள் இல்லையா? இப்போது நிறைய விடயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. விளையாட்டு முதற்கொண்டு சகல விடயங்களையும் அவர்கள் கைகளுக்குள் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிகழ்ச்சி செய்தால் சிறப்பாக இருக்கும். சிலவேளை அச்சத்தின் காரணமாக ஒதுங்குகிறார்களோ தெரியவில்லை. இவற்றில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதாவது இந்த மாதிரியான நிகழ்ச்சி தயாரிப்புகளில் அல்லது நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதிலே அவர்கள் முன்னிற்க வேண்டும். நிச்சயமாக அது அவர்களுக்கு, அவர்கள் தம்மை பற்றி ஒரு சந்தேகம் கொள்ளக்கூடாது ரோஷான். என்னால் முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட சிலருக்கு அதை தொடுவதற்கு, அந்த பக்கத்தை தொடுவதற்கு பயத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அவர்கள் துணிந்து
ஒன்றை செய்த பிறகுதான் அதிலே அவர்களுடைய திறமை வெளிப்படும். அப்போதுதான் நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்லலாம். ஏனென்றால் ஒரு அறிவிப்பாளர் என்பவர் சாதாரணமாக பாடலை ஒளிபரப்பி விட்டு அதை மட்டும் சொல்பவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு அறிவிப்பாளர் என்பவன் நடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். சிறப்பாக சகலதையும் ஒப்புவிக்க, அதாவது ஒப்புவிக்க என்று சொன்னால் சொல்லக்கூடியவன், ஒரு நேயரிடம் எல்லா விடயங்களையும் கொண்டு சேர்க்கக்கூடிய திறமை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்ப அறிவிப்பு துறையில் பல அம்சங்கள் இருக்கின்றன. அந்த அம்சங்களில் ஓரளவாவது அவர் பரிச்சயமானவராக இருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் செய்த முதலாவது நிகழ்ச்சி, முதலாவது வானொலி அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சி, முதலாவது நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சியினை நீங்கள் தொகுத்து வழங்கினீர்கள்? ஞாபகம் இருக்கிறதா? அது நான் கண்டிச்சேவையிலே தபால் அட்டை வாசித்தேன். ஆமா, கண்டிச்சேவை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். கண்டிச்சேவையில் தான் நான் அறிவிப்பாளராக இணைந்து கொண்டேன். அப்போது எங்களுக்கு பயிற்சி இருக்கும். முதலில் இலங்கை வானொலியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் நாங்கள் பயிற்சிக்காக முதலில் குரல் தேர்வு, எல்லா தேர்வும் நடந்த பிறகு எங்களுடைய கல்வி தகமை எல்லாவற்றையுமே பார்த்த பிறகு தெரிவு செய்வார்கள். தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு முதலில் எங்களுக்கு லைப்ரரி என்று சொல்லுவோம். லைப்ரரி என்ற அந்த லைப்ரரியிலே புத்தகங்கள் இல்லை, இசைத்தட்டுகள் இவைதான் இருக்கும். பாடலை பற்றிய சகலதும் இருக்கும். நாங்கள் அங்கே சென்று எப்படி பாடல்களை தொகுப்பது என்பதையெல்லாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கலையகத்துக்கு எங்களை அனுப்புவார்கள். கலையகத்தில் சென்று நாங்கள் அந்த அறிவிப்பாளர் செய்வதை பார்க்க வேண்டும். அதாவது அந்த அறிவிப்பாளரின் அறிவிப்பு, அங்கே நடக்கின்ற சகலதையும் அப்சர்வேஷன் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் பார்த்து அதற்கு பிறகுதான், அதுவும் ஏற்கனவே சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஒருவரோடு எங்களை நிகழ்ச்சி செய்ய அனுப்புவார்கள். முதலில் அனுமதிப்பார்கள். பொது அறிவிப்பாளர், அதாவது நான் ஒரு அறிவிப்பாளர், சிரேஷ்ட அறிவிப்பாளர் இருக்கிறேன் என்றால், இப்ப நீங்கள் புதிதாக வந்தவர் என்றால் முதலில் என்னோடு நீங்கள் நிகழ்ச்சி செய்ய வேண்டும். அப்படி நிகழ்ச்சி செய்யும் போது அதை கேட்டுவிட்டு அவர் சிறப்பாக செய்வாராக இருந்தால் பிறகு அவருக்கு தனியே கலையகத்தில் அறிவிப்பு செய்வதற்கு சந்தர்ப்பம் படும். இப்படி ஒரு அறிவிப்பாளரோடு நான் இணைந்து செய்கின்ற போது போஸ்ட் கார்டு வாசித்தேன், தபால் அட்டை வாசித்தேன். அது கண்டிச்சேவை. ஆமா, முதலாவது சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் கொழும்புக்கு ஒரு தயாரிப்பாளராக வந்தேன். அப்போது நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது, நேர்காணல் செய்வது என்று அது அப்படியே பழகிவிட்டது. பழகி அதன் பிறகு இப்போது அறிவிப்பாளராக இருக்கிறேன். இப்போதும் சில நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகின்ற இதுவும் உண்டு. வசந்தம் தொலைக்காட்சியில் தூவானம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். தயாரிப்பாளர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன். தூவானம் நிகழ்ச்சி, அதிலே அந்த ரெக்கார்டிங் நிகழ்ச்சி, அந்த நீங்கள் செய்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்கள் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஊடகத்தை நேசிக்கின்றவர்களுக்கு அந்த அறிவிப்பாளர் அந்த திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இருக்கலாம். அந்த ரெக்கார்டிங் நிகழ்ச்சி எவ்வாறு இடம்பெறும்? அந்த நிகழ்ச்சியை நீங்கள் எவ்வாறு பங்கு கொள்வீர்கள்? அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எவ்வாறு தயார் செய்வீர்கள்? அந்த அந்த கெஸ்டோடு நீங்கள் எத்தனை நாள் பேசுவீர்கள்? அது சம்பந்தமாக சொல்லுங்களேன். ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் எழுதி வைத்தெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன். அது இயல்பாக இருக்காது ரோஷா. அப்போது என்னுடைய பதிலில் இருந்து தான் நீங்கள் கேள்வியை எடுக்கிறீர்கள். என்னுடைய ஒரு பதிலிருந்து நீங்க அடுத்த கேள்வியை எடுக்கிறீர்கள். அதுதான் இயல்பான உரையாடலாக இருக்கும். நான் செய்கின்ற அந்த தூவானம் நிகழ்ச்சியை தயாரிப்பாளராக இருப்பவர் உங்களுக்கு தெரியும், கவிஞர் பொத்துவில் அஸ்மின். அவர் நிறைய திரைப்பட பாடல்களை நாம் எழுதியிருக்கிறார். அவர் நாடறிந்தவர். அவர் தான் அந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக இருக்கிறார். அவர் சொல்லிவிடுவார், அக்கா இன்னார் தான் வரப்போகிறார் என்று. அநேகமாக அவர்கள் நமக்கு தெரிந்தவர்களாகத்தான் இருக்கும். பாடகர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும். நாங்கள் அவர்களுடைய புத்தகங்களை வாசித்திருப்போம் இல்லையா? நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஒளிப்பதிவு நடைபெறுகின்ற அன்று முன்னதாகவே சென்று ஒப்பனை செய்து கொண்டு, இப்ப நீங்கள் உங்களுக்கு நடத்தி சொல்ல தேவையில்லை, ஒப்பனை செய்து விட்டு அமர்ந்து தயாராகி இருப்பீர்கள். அது போல இது நேரலையாக இருக்கிறது. அது ஒளிப்பதிவு செய்யப்படும். ஒளிப்பதிவு செய்து இன்ன பிற அம்சங்களை சேர்த்து முழு நிகழ்ச்சியாக ஒளிபரப்புவார்கள். நேர்களுக்காக சொன்னது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த ஊடக பயணம் என்பது ஒரு கத்தியிலே நடப்பது என்று ஊடகத்திலே இருக்கின்ற சிலர் சொல்வார்கள். அதாவது இந்த ஊடக பயணம் ஒரு வெட்டுக்குத்து நிறைந்த உலகம் என்பதாக சொல்லுவார்கள்.
ஒருவர் முன்னேறி செல்லுகின்ற போது இன்னும் சிலரால் அதை டிமோட்டிவேட் பண்ணுகின்ற வகையில் அவரை மட்டம் தட்டுகின்ற வகையிலே சிலர் வார்த்தை பிரயோகங்களை பேசி விடுவார்கள். அந்த இடத்திலே அந்த ஊடகவியலாளர் விழுந்து விடுவார். இப்படி இந்த டிமோட்டிவேட் செய்கின்ற விடயம் இது சம்பந்தமாக இவ்வாறு பின்னோக்கி வருகின்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? அவங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற அறிவுரை என்ன? அப்படி நீங்கள் சொன்னீர்கள் விழுந்து விடுவார்கள் என்று. அப்படியெல்லாம் விழுந்து விடக்கூடாது சட்டென்று. புரிகிறதா? அதாவது முன்னேறி சொல்ல காய்க்கிற மரத்துக்குத்தானே ரோஷான் கல்லடி என்ன? காய்க்கும் மரத்துக்குத்தான் கல்லடி. இல்லை, நிறைய கனிகள் காய்த்திருக்கின்றன, கல்லடித்து பறிப்போம் என்று நினைப்பது. காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி என்று சொல்லுவார்கள். ஆக இப்படியான விமர்சனங்கள் வரும். நாங்கள் ஊடகத்துறை என்று மட்டும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உலகத்திலே எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்குள் போட்டா போட்டி இருக்கத்தான் செய்யும். நாங்கள் நம்முடைய பாதையில் நேராக வந்துவிட்டால் சரி. ஏதோ ஒரு வாசித்திருக்கிறேன் கவிதையை. நான் என்னை விமர்சித்துக் கொண்டிருந்தவர்களை தாண்டி சென்று தூரச் சென்று திரும்பி பார்த்தேன். அவர்கள் இன்னும் தேங்கி கிடக்கிறார்கள் சாக்கடையை போல. மற்றவர்களை விமர்சிப்பவர்கள் எப்போதும் அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை எல்லாம் தள்ளிவிட்டு நாங்கள் நடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆறை போல், ஒரு நீர்வீழ்ச்சியை போல், இல்லையா? போய்கொண்டுதான். நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு வரலாம். இது ஸ்கை தமிழ் வழங்குகின்ற அடையாள பயணம் நிகழ்ச்சி. ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். அனுசரணை வழங்குவது நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருமாளருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றையது 075 41 41 704. ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. அறிவிப்பாளர் ரோஷான் முகமது தொகுப்பில் அடையாள பயணம் உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். அடையாள பயணம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே நாகபூசணி கருப்பையா அவர்கள் இந்த ஊடக ஆளுமையாக இந்த ஊடக பயணத்திலே முன்னேறி செல்லுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்ற ஒரு ஊடக ஆளுமையினை நாங்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சியிலே அழைத்து வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்னும் சில கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஊடகம் என்கின்ற வருகின்ற போது தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்பது போல எல்லோரும் ஊடகவியலாளர்கள். ஒரு ஸ்மார்ட் போனும் ஒரு மைக்கும் ஒரு ஸ்டாண்டும் இருந்தால் ஊடகம் என்கின்ற இந்த போர்வைக்குள்ளே இந்த முறையான ஊடக கற்கை என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது சம்பந்தமாக சொல்லுங்கள். ஒருவர் அந்த ஊடகத்தினை எந்த இடத்திலிருந்து கற்க வேண்டும், ஒரு முறையான ஊடக கற்கை என்கின்ற விடயத்தினை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? ஆமா ரோஷான், இது முக்கியமான ஒரு விடயம். இந்த ஊடக கற்கை என்பது அண்மை காலமாக ஆரம்பமான ஒன்றுதான். நான் நினைக்கிறேன் எங்களுடைய மூத்த உலக புகழ் பெற்ற அறிவிப்பாளர்கள் யாரும் இப்படியான பயிற்சி பட்டறைகளுக்கு சென்றிருக்கவில்லை, இல்லையா? செல்லாமல் தான் அவர்கள் மிக பிரபலமானவர்களாக இன்று வரை பேசப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை அது தேவைப்படலாம். ஏனென்றால் சிலர், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள், இந்த இன்றைய காலகட்டத்திலே உச்சரிப்பாக இருக்கட்டும், மொழி ஆளுமை குறைவாக இருக்கிறது என்றெல்லாம், அதற்கான பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு சிலர் இந்த பயிற்சி பட்டறைகளை அல்லது பயிற்சி நிலையங்களை ஆரம்பித்திருக்கலாம். அவர்கள் வரவேற்கக்கூடியவர்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களை பார்க்கின்ற போது இது ஒரு உழைப்புக்கான, இதிலே பணம் இலகுவாக உழைக்கலாம். ஏனென்றால் நிறைய பேர் இந்த ஊடக கற்கை நெறியிலே இணைந்து கொள்ள விரும்புகிறார்கள். நிறைய பேர் ஊடகவியலாளராக விரும்புகிறார்கள். எனவே இவர்களுக்கு நாங்கள் கற்பிப்பதன் மூலமாக உழைக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு செய்கிறார்களா என்கின்ற ஒரு எண்ணமும் தோன்றுகிறது. இன்னும் ஒன்று, சிலர்
மிகுந்த ஆர்வத்தோடு ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இடையிலே செல்லுகின்ற போது அவர்களுக்கு இந்த வளவாளர்கள், அதாவது கற்பிக்கின்றவர்கள், லெக்சர்ஸ் என்று சொல்லலாம், அல்லது இந்த பயிற்சி பட்டறையிலே பயிற்றுவிக்கக்கூடிய ஆளுமைகள் குறைவாகவோ அல்லது தட்டுப்பாடாகவோ இருக்கின்ற பட்சத்தில் யாரையாவது கூப்பிட்டு அந்த இடத்தை நிரப்புகின்ற தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் பொருத்தமற்றவர்கள் பயிற்சி வழங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான பட்டறைகளை அல்லது ஊடக கல்வியை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொஞ்சம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ரோஷான். அதாவது புதிதாக நீங்கள் புதிய ஊடகவியலாளர்களை உருவாக்கப் போகிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் வழங்கும் கல்வி, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாடசாலையில் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் எத்தனை சிறந்த பாடசாலையை நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள் இல்லையா? சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும், சிறந்த பாடசாலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஏன்? கல்வியிலே உங்கள் பிள்ளை ஒரு சிறந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. அதே போலத்தான் மாணவர்களாகத்தான் ஊடகத்துறைக்குள்ளே வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு கற்க வருகிறார்கள். எனவே அப்படி வருபவர்களுக்கு நாங்கள் அந்த கல்வியை வழங்கும் போது அது நான் அதைத்தான் சொன்னேன், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது பொருத்தமானவர்களை வைத்து அந்த கற்றல் நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். யாராவது ஒருவரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்து அவரை எதையாவது கற்பித்து விட்டு போகலாம் என்கின்ற நிலைமை இப்போது அநேகமாக காணக்கூடியதாக இருக்கு. அது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே கற்க செல்கின்றவர்கள், அதாவது ஊடக கற்கையை நான் தொடர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கொஞ்சம் ஆராய்ந்து தெரிந்து செல்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதே விட அவர்கள் வானொலியை கேட்டே கற்றுக்கொள்ளலாம். வானொலியை கேட்டு தொலைக்காட்சியை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா நிகழ்ச்சி நேரம் வந்து விட்டதாக நான் நினைத்தேன். அதிகமா பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதிக நேரம் பேசிவிட்டோமோ என்று நினைத்தேன். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் நிகழ்ச்சியை 1 மணி நேரத்துக்கு 5 நிமிடம் இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் நமது நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. அதற்குள் இன்னும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் பேசி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் இந்த முறையான ஊடக கற்கை என்று சொல்ல வந்த போது அந்த டிப்ளோமா இன் ஜேர்னலிசம் சம்பந்தமாக நீங்கள் சொல்லவில்லை. அது சம்பந்தமாக சொல்லுங்கள். அந்த கற்கை நெறி சம்பந்தமாக நீங்கள் சொல்லுங்கள். டிப்ளோமா இன் ஜேர்னலிசம் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்திலே அப்படியா? ஆமா, பல்கலைக்கழகத்திலே அதை கற்பிக்கின்ற போது அதற்கு தகுதியானவர்கள், திறமையானவர்கள் தான் நிச்சயமாக கற்பிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அது சம்பந்தமாக? அது பல்கலைக்கழக நிர்வாகம் தான் அதனை பற்றி சொல்ல வேண்டும் ரோஷான். அதாவது இந்த கற்க விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு ஏதேனும் கல்வி தகைமை, அநேகமாக உயர்தரம், சாதாரண தரம், இவற்றில் ஏதாவது ஒன்று கேட்டிருப்பார்கள். அதை வைத்து அவர்கள் விண்ணப்பிக்கலாம். இறுதியாக ஒரு கேள்வி. அதிகம் ஆர்வம் இருந்தும் அதுபோல நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சி தொகுப்பிலே அதிக ஈடுபாடு இருந்தும் ஒரு சிறந்த குரல் வளம் இருந்தும் சிறந்த ஆளுமையாக இருந்தும் இந்த ஊடகத்துக்குள் வருவது கடினம், இது ஒரு போட்டி நிறைந்த உலகம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இப்படி இந்த ஊடகத்துக்குள்ளே எல்லா ஆர்வங்களும் இருந்தும் வர முனைத்து பின்னோக்கி செல்கின்ற இளம் ஊடக ஆர்வலர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? அவர்கள் முயற்சிக்க வேண்டும். சிலருக்கு சந்தர்ப்பம் சாதகமாக அமைந்து விடுகிறது. சிலரால் தாங்கள் நினைத்ததை அடைய முடியாமல் போய்விடுகிறது. இதை என்னவென்று சொல்வது? சிலர் முயற்சித்தும் சிலருக்கு கிடைக்காமல் போகிறது. சிலர் முயற்சிக்காமலே இலகுவாக வந்து விடுகிறார்கள். அப்படியும் இருக்கிறது. இது காலத்தின் கோலமா, விதியா, சதியா என்று சொல்ல முடியாது ரோஷான். ஆனால் இயன்ற அளவு அவர்கள் முயற்சித்து வர வேண்டும். அப்படி அவர்கள் கால் வைத்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் திறமை மிக்கவர்களாக இருந்தால் அவர்களுடைய பயணம் நிச்சயமாக வெற்றி பயணமாகத்தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்வது போல எல்லா தகைமையும் தகுதியும் இருந்து ஒருவர் வந்துவிட்டால் அவருடைய பயணம் வெற்றி பயணம் தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. எந்த தடைக்கால் இருந்தாலும் அதை முன்னேறி செல்ல முடியும். படிக்கல்லாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தடைக்கல்லை படிக்கல்லாக்கி நடந்து சென்று விட வேண்டும். நிகழ்ச்சியிலே குறிப்பாக ரிஷா மரியம் இணைந்திருக்கின்றார். குட் பர்சன், நீங்கள் ஒரு சிறந்த ஆளுமை என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல
சமா இணைந்திருக்கின்றார். எனக்கும் கவிதை என்றால் ரொம்ப பிடிக்கும் மேடம், வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆதம்பாபா ரிஃபாஸ் இணைந்திருக்கின்றார். நாகபூசணி அவர்களுக்கு நன்றிகள் என்று சொல்லியிருக்கின்றார். ஃபாத்திமா ஜிரோனி இணைந்திருக்கின்றார். நான் உங்கள் ரசிகை என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல அகமது ரிஃபாஸ் இணைந்திருக்கின்றார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அதுபோல ஆதம் லப்பை ராசிக் இணைந்திருக்கின்றார். நானும் நிகழ்ச்சியோடு குவைத்திலிருந்து இணைந்திருக்கின்றேன், நான் உங்கள் ரசிகன் என சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் முகமது ஜசீம் இணைந்திருக்கின்றார். கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோல ஷாக்கிர் அகமது இணைந்திருக்கின்றார், வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். முகமது அஃப்ராஸ் இணைந்திருக்கின்றார், அருமை என்று சொல்லியிருக்கின்றார். ஏபி ஃபர்ஷாத் நாகபூசணி கருப்பாய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியிலே முரளி இணைந்திருக்கின்றார், யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் என்றும் உங்கள் ரசிகனாக உங்களது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்ப்பேன். நீங்கள் வளமையாக ஒருவரை நேர்காணல் செய்வீர்கள். இன்று நீங்கள் நேர்காணல் நிகழ்ச்சியிலே தோன்றி ஒரு நிகழ்ச்சியிலே அதிதியாக கலந்து கொள்வதை இட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பல விடயங்களை நீங்கள் நிகழ்ச்சியிலே சொல்லி இருக்கின்றீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. அந்த சந்தர்ப்பத்தை தந்த ரொஷானுக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது நன்றியை சொல்ல வேண்டும். ரொஷான் தயாரிப்பாளருடைய பெயர் முகமது பாஷித். பாஷித்தை சஜித் ஆக்கிவிட்டேன். பாஷித்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிவிடுங்கள். அவர் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பார். ரொஷானுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு எனக்கு வாழ்த்து தெரிவித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே உங்களது இது திரையிலே காட்டப்படுவது குறிப்பாக நன்றி ரஞ்சினி ராஜ்மோகன், இலங்கை ரூபாய் கூட்டுத்தாவன நிகழ்ச்சி தொகுப்பாளர். இவர் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூறுங்களேன். இவர் சம்பந்தமாக நான் இந்த வேலைக்கெல்லாம் வருவதற்கு முன் இவருடைய நாடகங்கள் பார்த்திருக்கிறேன். மிக நன்றாக நடிப்பார். பழகுவதற்கு மிக இனிமையானவர், அன்பாக பழகார். இப்போது எங்கே பல விருதுகள் பெற்ற நீங்கள். ஆமாம், காலங்கள் மாறுகின்ற போது மாறுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரஞ்சனியை பொறுத்தவரை நான் எப்போது சந்தித்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை ஒன்றே போல் ஒரே மாதிரியாக எப்போதும் பழகக்கூடியவர்களில் அவரும் ஒருவர். நிகழ்ச்சி சுவாரஸ்யத்துக்காக தயாரிப்பாளர் திடீரென அந்த புகைப்படத்தினை முகநூலிலே நிகழ்ச்சியிலே தந்து விட்டார் சுவாரஸ்யத்துக்காக. என்னை போலவே இருக்கிறார். நீங்கள் தான் சொல்ல வேண்டும் யார் என்று. நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரு கேள்வி இருக்கிற, அந்த கேள்விக்கும் நீங்கள் விடை சொல்ல வேண்டும். சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் விருது, அதுபோல சிறந்த தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் விருது, சிறந்த வானொலி செய்தி வாசிப்பாளர் விருது, நிகழ்ச்சி தொகுப்பாளர் விருது என்று பல்வேறு விருதுகளை நீங்கள் இந்த ஊடகத்திலே தடயமாக பெற்றிருக்கின்றீர்கள். இந்த விருதுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது சம்பந்தமாக சொல்லுங்க. விருதுக்குரியவராக தெரிவு செய்யப்படும் போது அது நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதாவது நாங்கள் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் என்பது. இந்த விருதையெல்லாம் விட மிகப்பெரிய அங்கீகாரம் ரோஷான் எங்களுடைய நேயர்களை போது சொல்கிறார்களே, அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்களே, அவர்களுடைய அன்புக்கு எங்களுக்கு கிடைத்த பரிசுதான் அந்த விருது என்று சொல்ல வேண்டும். சரி, நேரம் முடிவடைந்து விட்டது. ஒரு நீண்ட கலந்துரையாடல், ஒரு மனம் திறந்த கலந்துரையாடல், மகிழ்ச்சியாக இருந்து 1 மணி நேரம் பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசினோம். உங்களது வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எமது அழைப்பினை ஏற்று எமக்காக நேரத்தினை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி நன்றி ரோஷான், நன்றி பாஷித். இருவருக்கும் உங்களுடைய கலையகத்திலே உங்களோடு இணைந்து இப்போது சேவையாற்றுகின்ற எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஊடக பயணத்திலே இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டும். நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு இந்த ஊடகத்திலே நீங்கள் தொடர்ந்தும் பணியாற்ற வேண்டும். இதுபோல பல்வேறு விருதுகளை நீங்கள் பெற வேண்டும். இந்த இலக்கிய உலகுக்கு, இந்த ஊடக உலகுக்கு நீங்கள் இன்னும் பல செய்திகளை செல்ல வேண்டும். உங்களது ரசிகர்களுக்கு நீங்கள் தொடர்ந்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த ஊடக உலகிலே வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருந்தார்கள் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய
நிகழ்ச்சி தொகுப்பாளர், இலங்கை வானொலியுடைய அறிவிப்பாளர், செய்தி வாசிப்பாளர், பல அரச விருதுகளை பெற்ற ஒரு ஆளுமை எங்கள் அன்புக்குரிய நாகபூசணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரமாக அடையாள பயணம் என்ற நிகழ்ச்சியாக உங்களுக்காக வழங்கி இருந்தோம். தொடர்ச்சியாக வார வாரம் இப்படியான ஆளுமைகளை, சமூகம் பேசுகின்ற ஆளுமைகளை உங்களுக்கு அழைத்து வந்து பல்வேறு விடயங்களை அவர்களிடமிருந்து பெற்றுத் தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தும் அமையும் என்ற அந்த நம்பிக்கையோடு, மறுபக்கத்திலிருந்து தொழில்நுட்பத்தில் உதவிய நண்பர் JM பாசித்துக்கும், இங்கு தொழில்நுட்ப கலைஞராக ஈடுபட்ட அத்தனை ஸ்கை தமிழ் குடும்பத்தினருக்கும் நன்றி கூறி, இந்த இரவு பொழுது எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு இரவு பொழுதாகவும், நாளை விடுகின்ற காலை பொழுது எல்லோருக்கும் புதிய புத்துணர்வினை ஏற்படுத்தக்கூடிய காலை பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ரோஷன் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் நைட். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம். நிந்தவூர் மண்ணில் மீண்டும் ஒரு பரிணாமத்துடன் ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி. முகப்பருவுக்கான தீர்வு, கருவளையத்திற்கான தீர்வு, ஆண் பெண் இருபாலருக்குமான கெமிக்கல் அற்ற கிரீம் வகைகள், அனைத்து விலைகளிலும் திருமண ஆடை வகை, பேசியல், பொக்கைகள், அனைத்து சரும பிரச்சனைக்குமான தீர்வு, மணப்பெண் அலங்காரம் மற்றும் அனைத்து வகையான பேசியல் செய்யப்படும் கிரீம் வகைகளை உத்தரவாதத்துடன் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள மிஸ்ஸஸ் MAF ஜியாரா ஜப்ரின், டிப்ளோமா பிரிடல் அண்ட் பியூட்டி கேர், இலக்கம் 94 வைத்தியசாலை வீதி, நிந்தவூர் 3. தொடர்பிலக்கம் 077 149 147 0, மற்றையது 075 41 41 704. ஒயிட் ரோஸ் பிரைடல் கலரி.